சிருஷ்டி, அதாவது ஒவ்வொரு குக்குக்கு வந்து ஒரு பெருமை இருக்கும். இந்த கிச்சன்ல உன் கால் படாத இடம் கிடையாது, இந்த கோமாளிங்க மேல உன் கை படாத இடம் கிடையாது. சோ அந்த அளவுக்கு எல்லாரும் மேலே ஓடி ஓடி அடிச்சிருக்க. நிறைய இருக்கு, எனக்கு பேச வராது, அவ்வளவுதான். பேச வராதுன்னா எழுதி தரையா, நான் படிக்கவா? படிக்கிறியா? எனக்கு என்ன, நானும் இந்த குக் வித் கோமாளில சிருஷ்டி நியூ சிருஷ்டி பார்த்துருக்கேன். இவங்க என்ன சொல்றாங்க, நான் ரொம்ப ஒரு ரக்டு ஒரு ரவுடி அந்த மாதிரி தான் இல்ல. அவங்க கம்ஃபர்டபுள் எனக்கு வச்சுட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் see கேமரா அண்ட் ஆல். நான் எனக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் வருது, நான் அப்படியே ஃப்ரெண்டாக ஜாலியாக பழகுவேன். பட் ஐ ரியலி லைக் இட் பிகாஸ் தே மேட் மீ கம்ஃபர்டபுள் ஹியர். ஸோ அதனால அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே சிவாங்கி, இதே செட்ல பல வருஷங்களா நீ இருக்க, அப்புறம் ஒரு குக்கா வந்து இம்யூனிட்டிலாம் வின் பண்ணிருக்க, இன்னைக்கு ஃபைனலிஸ்டா நிக்கிற. ஆக்சுவலி உனக்கு தான் லாங் ஜர்னி, நீ தான் நிறைய பேசணும். அங்க பேசிட்டு வரீங்களா? அண்ணெல்லாம் நன்றி வணக்கம் பத்தி தான் சொல்லுவாரு, நீ சொல்லு. நன்றி வணக்கம். ஏய் சிவு, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விட, ஃப்ரீயாக பேசு. ஓகே ஓகே. டெய்லி தூங்கும் போது இது விட்டு வெளில வரும்போது அழக்கூடாது அழக்கூடாது ஆரம்பமே என்ன மாதிரி. ஓகே 2019 வந்து ஃபஸ்ட்டு நான் வந்தேன். இங்கே வரும்போது ஃபுல்லாக ரொம்ப நெய்வாக ஒன்றுமே தெரியாமல் இதே ஸ்டேஜில் இன்றைக்கி வந்து ஃபைனலிஸ்ட்டாக இருக்கேன். ஆனால் 4 வருஷம் முன்னாடி ஒரு ஹாஃப் பாயில் கூட எனக்கு போட தெரியாது. ஸோ இந்த செட்டில் வந்து அவ்வளோ க்ரோ ஆயிருக்கேன். நான் வந்து உள்ளுக்குள்ளே வரும்போது எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து 100K ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா வந்து சூப்பர் சிங்கர் முடிச்சுட்டு சரி ஓகே எனக்கு 100K ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும், எனக்கு யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் சீசன் 1 சீசன் 2 சீசன் அவ்வளோ லவ். நான் வந்து மக்கள் முன்னாடி தான் வளர்ந்துருக்கேன் இந்த ஷோனால. ஸோ நான் நினச்சேன் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு. ஆனால் ஒரு நாளைக்கு இது முடிச்சுட்டு நான் போவேன்னு எதிர்பார்க்கல. ஸோ அதுவும் ஒரு குக்காக போவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இது விட்டு போகும்போது நான் ஏதோ காலேஜில் ஒரு டிகிரி வாங்கிட்டு ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு இப்போ திடீர்னு ஒரு கிராஜுவேட் ஆகி ஒரு இனிமே லைஃபையே நான் பார்க்க போகிறேன் இனிமே தான் அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு இது அப்படியே ஒரு ஃபேர்வெல் மாதிரி இருக்குது இந்த எபிசோட். ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் எனக்கு பல வாய்ப்பு கிடைச்சிது. படம்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பாட்டு நிறைய இடத்துல பாட்டு பாடுறேன், எங்கே போனாலும் கோமாளியாக இருக்கும்போது சூப்பராக பண்ணிய சொன்னாங்க, இப்போ குக்காக இருக்கும்போது சூப்பராக சமைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செட்டில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாமே ஏற்றுன்னு இருக்காங்க. ஸோ என்னை வந்து ஆளாக்குனதுக்கு இந்த செட்டுக்கு ரொம்ப நன்றி. Fantastic and all the very best in today's cooking. Okay? Now Monisha, what happened? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவ பேசும். ஆக்சுவலி அவங்க சச்ச ஒரு ஸ்வீட்டஸ்ட் சோல். நான் ரொம்ப நாளாக அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து நான் வரும்போது என் பேரும் யாருக்குமே தெரியாது யார். பட் ஆனால் அப்போத்துலேருந்தே வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவேன். ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் வந்து அவ்வளோ சீரியஸாக கடவுள் ஒன்று பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். கிரண் அண்ணா, ஆக்சுவலி நான் ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன் இந்த ஷோக்கு. சீக்கிரமாக நான் வெளியே போகிற மாதிரி இருக்குது. உங்களை மாதிரி 6 மாதம் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கேன். பட் இது 4 வருஷம் நான் இந்த சீசனை செட்லாம் போட்டப்போ கூட எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. செட் போகிறப்போ வருவேன் போவேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்து இந்த பசங்களோட இவ்வளோ லவ், இவங்களோட லவ், இதை தாண்டி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அண்ணன் அண்ணன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் அடித்து நீங்கள் ஜெயிச்சிடணும், நீங்கள் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னன்னு சொல்லவே முடியல, எனக்கு அப்படி ஒரு விஷயமா இருக்குது. பட் இங்கே வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்காங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பட் இது சீக்கிரம் முடிக்கிறன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.